3 times நல்ல வால்யூமை இன்க்ரீஸ் பண்றத பத்தி ஒரு 6 டிப்ஸ் நான் சொல்றேங்க. இந்த 6 எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது கெடுதல் தான் பண்ணுமே தவிர நல்லது பண்ணாது. அதே மாதிரி 2 எக்ஸசைசஸ் சொல்லி தரேன். சோ அந்த ஃபுட்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு பாடிக்கு உங்க ஹேருக்கு ரொம்ப இப்பதான் குழந்தை டெலிவரி பண்ணிருக்காங்க. குழந்தை பால் கொடுக்கும் போது நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் நடக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ரீசன்னா டெம்பரவரியா இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் போறதுக்கு சான்சஸ் கிடையாது. 35 ஏஜுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா 100% டபுள் டு ட்ரிபிள் டைம்ஸ் உங்களுக்கு ஹேர் growth பார்க்கலாம். Hey, hi, hello, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகைன் ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஹேர் ஃபால், அதாவது டெம்பரவரி ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஹேர் growth எப்படி ஒரு 3 times நல்ல வால்யூமை இன்க்ரீஸ் பண்றத பத்தி தான் நம்ம இப்ப வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா ஒரு 6 டிப்ஸ் நான் சொல்றேங்க. இந்த 6 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெம்பரவரி ஹேர் ஃபாலை நம்ம தாராளமா வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸ் இதுவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நேச்சுரலான ஒரு சிம்பிளான இதுதான். நிறைய பேர் ஒவ்வொரு விதத்துல சொல்லியிருப்பாங்க. சோ நான் வந்து என்னோட ஸ்டைல்ல நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஷாம்பு. நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தாராளமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. ஷாம்பு அந்த ஷாம்பூல SLS இருக்கக்கூடாது. பின்னாடி எந்த ஷாம்பு வேணாலும் நீங்க எடுத்து வாங்கிக்கலாம். பட் பின்னாடி அந்த கண்டென்ட்ஸ்ல வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கண்டென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா SLS சோடியம் லாரல் சல்பேட் இருக்கும். தயவு செஞ்சு அப்படி இருந்தா அந்த ஷாம்பு வாங்காதீங்க. அடுத்தது பாராபன்ஸ் இருந்தாலும் வாங்காதீங்க. PEG அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்கிரீடியன்ட் நேம் இருந்தாலும் வாங்காதீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தகான் அப்படின்னு இருந்தா தயவு செஞ்சு ஷாம்பூஸ்ல வாங்க வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு ஷாம்பூல இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஷாம்பூவோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தானே தவிர நம்ம முடிக்கு வந்து அது வந்து நல்லதும் செய்ய போறது இல்லை. ஆனா லாங் ரன்ல டெஃபினட்டா கெட்டது அது பண்ணும். ஓகேவா? சோ அதனால ஒரு மைல்டான ஷாம்பூ சொல்ல போனா கோகோ குளுக்கோசைட், டிசில் குளுக்கோசைட் இந்த மாதிரி போட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு நேச்சுரல் எக்கோசைட் அப்ரூவ் ஆனா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் 1 year வரைக்கும் 1 year 1.5 years வரைக்கும் அவங்களால இது கொடுக்க முடியும், வாரண்டி கொடுக்க முடியும் அந்த இது. ஸோ அதனால உங்களுக்கு மைல்டான இதுதான் இருக்குமே தவிர உங்களுக்கு லாங் ரன்ல ரொம்ப ஹெவியான எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. சோ நீங்க சிகக்காய் நான் யூஸ் பண்றேன். நேச்சுரலா வெறும் சிகக்காய் மட்டும் தலையில தேய்ச்சி நான் சும்மா பரபரன்னு குளிக்கிறேன்னு சிகக்காயும் முடிய ட்ரை பண்ணி கொட்டதாங்க செய்யும். சோ அதெல்லாம் வேண்டாம். ஷாம்பூஸ்லயே பெஸ்டா இருக்கு. நல்ல ஷாம்பூஸ் வந்து நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் பண்ணி கண்டிஷன் பண்றதுக்கு நிறைய வந்துருச்சு. சோ நான் சொன்ன இந்த 4-5 இன்கிரீடியன்ட் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமா ஹெட் பாத் எடுக்கலாம், போத் மென் அண்ட் விமன். ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹேர்ல வந்து நீங்க டெய்லி ஆயில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. பிகாஸ் ஆயில்ஸ் வச்சீங்க அப்படின்னா இன்கேஸ் ட்ரை ஸ்கேல்பா இருந்தா பரவாயில்ல. ரொம்ப ஆயில் ஸ்கேல்பா இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே உங்களோட ஹேர்க்குள்ள இருந்து ஆயில் வந்துட்டே இருக்கும். இன்னொரு தடவை நீங்க ஆயில் எல்லாம் ஜாஸ்தி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேருக்கு அது கெடுதல் தான் பண்ணுமே தவிர நல்லது பண்ணாது. அதே மாதிரி ஹேர்ல வந்து அந்த ஹீட் ஸ்டைலிங் நம்ம ஸ்டைல் பண்றோம் இல்லையா? சோ அது வந்து ரேரா இயர்லி ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். நீங்க டெய்லி அடிக்கடி யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாம இப்ப நீங்க தலை குளிச்சுட்டு நம்ம ஷாம்பு வாஷ் போட்டு தலை குளிக்க சொல்லிட்டேன் இல்லையா? தலை குளிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப அக்ரெசிவா முடிய வந்து துடைக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே லைட்டா ஒத்தி எடுத்து முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல காய வைங்க. இல்லையா ஃபேன் போட்டுட்டு ஃபேன்ல காய வைங்க. ஹேர் ட்ரையர் வேண்டாம். சோ இந்த 2 ஸ்டெப்பையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. ஹேரோட ஃபாலிகல்ஸ்குள்ள நல்லா நீங்க மசாஜ் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா போயிட்டு ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு க்ரோ ஆகுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பண்ணும்போது ஒரு மாதிரி சர்க்குலர் மோஷன்ல பண்ணுங்க, ரொம்ப அழுத்தி கொடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸசைசஸ் சொல்லி தரேன். ஸோ அந்த எக்ஸசைசஸ் ஒரு நாளைக்கு நீங்க 5 minutes பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஹேர் growthக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
இந்த மாதிரி புருவத்தை வந்து நல்லா எவ்வளவு தூரம் க்ளோஸா இழுத்து கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க இழுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ஹேர்லயும் வந்து அது கொஞ்சம் அந்த ஸ்கேல்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி அங்க பிளட் ஃப்ளோ வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்த ஒரு எக்ஸசைஸ் வந்து எவ்வளவு தூரம் வேணுமோ ஐஸை வந்து மேல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சுருங்கி இந்த ஸ்கேல்புக்கு வந்து அதை நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுவும் வந்து உங்க ஹேர் பாலிகல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ கொண்டு வந்து கொடுக்கும். டெஃபினட்டா நான் சொன்ன இந்த 3 டைப் ஹெட் மசாஜிங், சோ இந்த 2 எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ற மாதிரி பண்ணுங்க. ஹெட் மசாஜிங் நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு டெஃபினட்டா நீங்க பண்ணுங்க. சோ இப்ப அடுத்தது என்ன அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் வந்து இதுல 6 டைப்ஸா நான் பிரிச்சிருக்கேன். அந்த ஃபுட்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு பாடிக்கு உங்க ஹேருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒன்னு வந்து ஃப்ரூட்ஸ், ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கிரெயின்ஸ், மூணாவது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நட்ஸ், அப்புறம் வந்து மில்க், அப்புறம் வந்து ஃபைனலா நான் வெஜிடேரியன். சோ இது 6மே உங்க ஃபுட்ல வந்து இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ரீசன்ஸ் என்னங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பழங்கள், ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ்ல நம்ம என்ன எடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா கிரேப்ஸ், ஆரஞ்சஸ், சாத்துக்குடி, லெமன். இதுல எல்லாம் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்குங்க. விட்டமின் சி நம்மளுக்கே தெரியும் கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கொலாஜன்ல நம்மளுக்கு ஹேருக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இருக்கு. சோ அதனால டெஃபினட்டா விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் எடுங்க. கிரேப்ஸா இருந்தா ஒரு 50 கிராம்ஸ் அப்படி எடுங்க. ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து அயர்ன் இருக்கு. சோ அந்த அயர்னுமே ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த அயர்னுமே ஃப்ரூட்ஸ் வழியா உள்ளுக்க போகும்போது நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும். டெஃபினட்டா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தோம்னா கிரெயின்ஸ். கிரெயின்ஸ்ல நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா அந்த பீன்ஸ், பிளாக் பீன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து டெஃபினட்டா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. பிகாஸ் அதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ் டெஃபினட்டா இருக்கு, அப்புறம் அயர்ன் இருக்கு, பயோட்டின் இருக்கு, ஜிங்க் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த பீன்ஸ் இதுல இருக்கு. அதுல நிறைய மினரல்ஸும் இருக்கு. அந்த மினரல்ஸும் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நட்ஸ். நட்ஸ் வந்து மெயினா நட்ஸ்ல வந்து ஆல்மண்ட் எடுத்துக்கலாம், பாதாம் அதாவது பாதாம் எடுத்துக்கலாம், கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம், பிஸ்தா எடுத்துக்கலாம். கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். பட் இந்த நட்ஸ்ல வந்து உங்களுக்கு விட்டமின் பி இருக்கு, எசென்ஷியல் ஃபேட்டி ஆயில்ஸ் உங்களுக்கு இருக்கு. சோ அதனால இந்த நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் உங்களால காஸ்ட் அஃபோர்டபிள் பண்ண முடியும் அப்படின்னா சன்ஃபிளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பம்கின் சீட்ஸ், இதெல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண சீட்ஸ் எடுத்து நீங்க போட்டுக்கலாம். இதுவுமே வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்க்ல கால்சியம் இருக்கு. சோ அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதுவும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எக்குங்க. சோ எக்குல வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு பயோட்டின்ஸ் இருக்கு. வந்து கெரட்டின் உற்பத்தி பண்ற இது வந்து உங்களுக்கு எக்ல இருக்கு. சோ டெஃபினட்டா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு எக் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி ஃபிஷஸ் நீங்க எடுத்துக்கலாம், கெளுத்தி மீன் சொல்றது. சோ அந்த ஃபேட்டி ஃபிஷ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதுவுமே உங்களோட பாடிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் வெஜிடேரியன்ஸ் மற்ற சிக்கன், மட்டன் அது கூட நீங்க எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். பிகாஸ் அதுல இருக்க புரோட்டீன் நம்ம பாடிக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் வெஜிடேரியன்ஸ்க்கு. வெஜிடேரியன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபுட்ஸ்னா சக்கரவள்ளி கிழங்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஹேருக்கு வந்து அவ்வளவு நல்லது. அயர்ன், ஃபாலேட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி இந்த மாதிரி இருக்கு. சோ சக்கரவள்ளி கிழங்கோட கீரையிலயும் இது இருக்கு. தினம் ஒரு கீரை சாப்பிடுங்க, இல்லாட்டினா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெம்பரவரி ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு சொல்யூஷன்ஸுங்க. வந்து இது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்பதான் குழந்தை டெலிவரி பண்ணிருக்காங்க. குழந்தை பால் கொடுக்கும் போது நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் நடக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ரீசன்னா நம்ம உடம்புல இருக்கிற நியூட்ரிஷன் வந்து குழந்தைக்கு போகும்போது நம்ம பாடியில நியூட்ரிஷன் வந்து டிஃபிஷியன்சி ஆக சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அது ஒரு டெம்பரவரி ஹேர் ஃபாலா நம்மளோட ஹேர் ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஜாஸ்தியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு கட்டுப்படுத்தும்.
குழந்தை பெத்தவங்களும் சரி யாரும் சரி இந்த இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து மெயினா நம்ம நேச்சுரலா நம்ம வீட்டுல பண்றதுங்க. இன்கேஸ் வந்து இதுல வந்து டெம்பரவரி ஹேர் ஃபாலா இருந்துச்சு அப்படின்னா இதுல எது வேணாலுமே உங்களுக்கு செட் ஆகும். அதே இது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஹேர் ஃபாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட செக் பண்ணிக்கணும். ஒரு டெம்பரவரியா இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் போறதுக்கு சான்சஸ் கிடையாது. பெர்மனன்ட்ங்கிறது மோஸ்ட்லி மேல்ஸுக்கு தான் இருக்குமே தவிர ஃபீமேல்ஸ் கிடையாது. ஸோ அதனால மேல்ஸ்க்கு வந்து டெர்மட்டாலஜிக்கு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு 2-3 மாத்திரை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் தேவைன்ட்டு. சொல்ல போனா மைனாக்சிடல் அப்புறம் ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய ஹார்மோனல் பிரச்சனை தான் ஜாஸ்தி வரும் சைட் எஃபெக்ட்ஸா. நல்லது பண்ணுன்ட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளவு தூரம் தெரியல. நம்ம பண்ண இந்த நேச்சுரலே உங்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிடும். டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்க மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டா அதுல சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, மைக்ரோ நீட்லிங் பண்றது, இது எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாம் அவ்வளவு பண்ணி வேற ஒரு இதை வாங்குறதுக்கு பேசாம ஒரு விக் வச்சுட்டு போலாம். இன்கேஸ் அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனா வந்துருச்சு அப்படின்னா. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா, சினிமால எத்தனை பேர் வந்து விக் வச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர அந்த சொல்யூஷனை வந்து அவங்களால மாத்த முடியல. சோ நம்மளுக்கு அதே மாதிரி தான். அதனால நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே டெம்பரவரியா இருக்கும்போது ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஹேர் growth வந்து நடக்கும். 35 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா 100% டபுள் டு ட்ரிபிள் டைம்ஸ் உங்களுக்கு ஹேர் growth பார்க்கலாம். 40 இயர்ஸ்க்கு அபவ் வந்து ஏஜ்டு ரீசன்ஸும் இருக்கு. அவங்க வந்து ஹேர் ஃபால் ஆனாலும் அந்த முடியை வந்து நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த முடியும் நம்மளால தக்க வச்சுக்கலாம். சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாம்பு பார்த்து வாங்கிக்கோங்க. நைட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஹேர் மசாஜ் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து நான் சொன்ன எக்ஸசைசஸ் ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஃபுட்ஸ் வந்து இன்டேக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா போதும். எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் பண்ண வேண்டாம். ஹேர் ட்ரையர் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். வரைக்கும் மெடிசன்ஸ் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். பாய்.